ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மயூரகவி அருளிய சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தில் 66 முதல் 70 வரையிலான ஸ்லோகங்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சக்தி வாய்ந்த இந்த சூரிய சதகத்தினை துதிக்கும் பொழுது நம்முடைய தோல் வியாதிகள், கண் நோய்கள் குணமடைகின்றன. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. 66வது ஸ்லோகம். धूर्ध्वस्ताग्रग्रहाणि ध्वजपटपवनान्दोलितेन्दूनि दूरं राहौ ग्रासाभिलाषादनुसरति पुनर्दत्तचक्रव्यतानि श्रान्ताश्वश्वासहेलादुतविबुधधुनी निर्झराम्भांसि भद्रं देयासुर्वोदवीयो दिवि दिवसपते सन्दनप्रस्थितानि. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரிய ரதம் ஆகாய வெளியில் வேகமாக பிரயாணம் செய்யும் பொழுது எதிரில் அருகில் இருக்கும் அங்காரகன் போன்ற கிரகங்கள் அச்சுக்கட்டையினால் அப்புறப்படுத்தப்படுகின்றன. தேர்கொடி காற்றில் படபடக்கும் பொழுது அந்த காற்றின் வேகத்தினால் சந்திர கிரகம் கலக்கம் அடைகிறது. வெகு தூரத்தில் இருக்கும் ராகு கிரகம் கிரகண காலத்தில் சூரியனை விழுங்குவதற்கு பின் தொடர்ந்து அணுகும் போது தேர்ச்சக்கரம் அவனுக்கு அல்லல்களை ஏற்படுத்துகிறது. ராகுவை விஷ்ணுவின் சக்கராயுதம் விரட்டி அடிக்கிறது என்று புராணங்கள் கூறும். தேர்குதிரைகள் களைப்பின் மேலீட்டால் நீண்ட பெருமூச்சுக்கள் விடும் பொழுது அந்த மூச்சுக்காற்றின் வேகம் தேவ கங்கையின் நீர்ப்பரப்பில் அலைகள் கொந்தளிக்கச் செய்கிறது. இவ்விதம் வானத்தில் பிரயாணம் செய்யும் சூரிய ரதம் உங்களுக்கு நீடித்த மங்களங்களை அருளட்டும். 67வது ஸ்லோகம். அக்ஷேரக்ஷாं நிபத்ய பிரதிசரவலயைர்யோஜயந்த்யோ யுகாக்ரம் தோஸ்தம்பே தக்ததோபாஃ பிரஹிதசுமனசோ கோச்சரே கூபரஸ்ய சர்ச்சாச்சக்ரே சரந்த்யோ மலயஜபயசா சித்தவத்வஸ்திரிசந்த்யம் வந்தந்தே யம் த்யுமார்கே சனுதது துரிதான் யம் சுமத்ஸ்யந்தனோவஹ. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரிய ரதம் வானவீதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சித்தர்கள் இனத்தைச் சார்ந்த பெண்டிர் 3 வேளைகளிலும் அதை வணங்கி தூப தீபாதி அலங்காரங்களினால் தேரை சேவிக்கின்றனர். அச்சுக்கட்டையில் ரக்ஷை கயிற்றை கட்டுகிறார்கள். நுகத்தடியின் நுனியில் பிரதிசரம் என்ற மங்கள மஞ்சள் கயிற்றை கங்கணமாக சுற்றுகிறார்கள். ரதத்தின் ஸ்தம்பங்களுக்கு பரிமள தூபங்களை புகைய விடுகிறார்கள். நுகத்தடி மீது நன்றாக தெரியும்படி புஷ்பங்களை கொண்டு அலங்கரிக்கிறார்கள். சக்கரத்தின் மீது சந்தன பூச்சை தடவுகிறார்கள். இப்படி தேவ மாதர்களால் சித்தகண பெண்டிர் என்று சொல்லப்படும் இவர்களால் 3 சந்தியா காலங்களிலும் உபசரிக்கப்பட்டு வணங்கப்பட்ட சூரிய தேவனின் தேர் உங்கள் பாவங்களை அகற்றட்டும். 68வது ஸ்லோகம். उत्कीर्णस्वर्णरेणूधृतकुरदलिता पार्श्वयोशश्वदश्वैः अश्रान्तभ्रान्तचक्रक्रमनिखिलमिलन्नीमि निम्नाभरेण मेरोर्मूर्धन्यघम्बो विघटयतुरवेरेकवीतीरतस्य स्वोष्मोदक्ताम्बुरिक्तप्रकटितपुलिनो धूसरा स्वर्धुनीव. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரிய தேவனின் ஒரு வானவீதி இப்படி அமைகிறது. மேரு பர்வதத்தின் சிகரங்கள் மீது தேர் பிரயாணம் செய்யும் பொழுது குதிரைகளின் குளம்புகள் அடிக்கடி அவற்றை ஆழமாக கீறும்போது தங்கத் துகள்கள் இருபுறங்களிலும் அந்த வீதியில் வாரி வாரி தூவப்படுகின்றன. இடையராது பயணம் செய்யும் தேர்ச்சக்கரத்தின் வட்டம் அந்த வீதியில் அழுந்தி அழுந்தி அதன் பாரத்தினால் சுவடுகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இந்த வீதி வழியாக சூரியன் சஞ்சாரம் செய்யும் போது தேவ கங்கையில் நீர்வற்றி போனதால் அதன் மணல்களையே சூரியன் தனது உஷ்ண கிரணங்களினால் உறிஞ்சி பிறகு மாரியை தோற்றுவிக்கும் போது அந்த மாரி வெண்மையான நீரில்லாத மணல் மாரியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வகையான சூரிய வீதி உங்களுடைய பாவத்தை அழிக்கட்டும். 69வது ஸ்லோகம். நந்தும் நாகாலயானாம் அனிஷமனுயதாம் பத்ததிஃப் பங்கிரேவ க்ஷோதோ நக்ஷத்ரராசேரதயரயமிலச்சக்ரபிஷ்டஸ்ய தூலிஹி
हेषह्लादो हरीणां सुरशिखरिधरिः पूरयन्नीमिनादो यस्या व्यातीव्रभानो सधि विभुवि यथा व्यक्तचिह्नोरतोवः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். தரையில் தேர் ஓடினால் அதன் சுவடுகளை கொண்டு தேர் ஓடின வீதியை அடையாளம் கண்டுகொள்ளலாம். அதேபோன்று வானவீதியில் சூரியன் பிரயாணித்த மார்க்கத்தை சில அடையாளங்களினால் கண்டுகொள்ள முடியும். சூரியனை வணங்குவதற்காக தேவர்கள் எப்பொழுதும் வரிசையாக நின்று கொண்டிருப்பார்கள். அந்த வரிசைதான் சூரிய தேவன் செல்லும் மார்க்கத்தை அடையாளம் காட்டும் வழிகாட்டி. சூரிய ரதத்தின் வேகத்தினால் சிதறுண்ட நட்சத்திரங்களின் துகள்களின் புழுதி மண்டலம் இன்னொரு அடையாளம். மேரு பர்வதத்தின் மீது சூரியன் சஞ்சாரம் செய்யும் போது தேர் குதிரைகளின் கனைப்புச் சத்தம் அதன் குகைகளில் எதிரொலித்து கொண்டிருக்கும். சக்கரத்தின் ஓசையும் அதனுடன் இணைந்திருக்கும். இது ரதவீதியின் இன்னொரு அடையாளம். இப்படிப்பட்ட சூரிய தேவனின் ரதவீதி உங்களை ரட்சிக்கட்டும். 70வது ஸ்லோகம். நிஸ்பந்தானாம் விமானாவலிவிததிவாம் தேவவ்ருந்தாரகானாம் விருந்தைரானந்த சாந்திரோத்யமமபி வகதாம் விந்ததாம் வந்தித்தும் நக மந்தாகின்யாம மந்தஃ புலினபிருதி மிருதுர்மந்தரே மந்திராபே மந்தாரைர்மண்டிதாரம் தததரி தினகிருத்ஸ்யந்தனஸ்தான்முதேவஹ. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். மந்தர பர்வதம் ஒரு நகரத்தை போல் திகழ்கிறது. அங்கே சூரிய ரதம் மெதுவாக செல்கிறது. ஆனால் தேவகங்கையான மந்தாகினி மணல் நிறைந்திருந்தாலும் அதில் ரதம் வேகமாக ஓடுகிறது. தேர்ச்சக்கரத்தின் ஆரங்கள் மந்தாரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கின்றன. தேவர்கள் சூரிய தேவனை வணங்குவதற்காக தங்கள் விமானங்களில் அணிவகுத்து மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். அவர்கள் கண்கொட்டாமல் நீண்ட நேரம் காத்திருந்தாலும் சூரிய தேவனை அருகில் தரிசிப்பதற்கு பேறு கிட்டுவதில்லை. இப்படிப்பட்ட மகிமைகளை கொண்ட சூரிய தேவனின் ரதம் உங்களுக்கு இன்பத்தை நல்கட்டும். இப்பொழுது 66 முதல் 70 வரையிலான ஸ்லோகங்களை தொடர்ச்சியாக பார்க்கலாம். धूर्ध्वस्ताग्र्यग्रहाणि ध्वजपटपवनान्दोलितेन्दूनि दूरं राहौग्रासाभिलाषादनुसरति पुनर्दत्तचक्रव्यतानि श्रान्ताश्वश्वासहेलादुतविबुधधुनी निर्झराम्भांसि भद्रं देयासुर्वोदवीयो दिवि दिवसपते स्यन्दनप्रस्थितानि अक्षेरक्षां निबध्य प्रतिसरवलयैर्योजयन्त्यो युगाग्रं धूस्तम्भे दग्धधूभाः प्रहितसुमनसो गोचरे कूबरस्य चर्चाश्चक्रे चरन्त्यो मलयजपयसा सिद्धवध्वस्त्रिसन्ध्यं वन्दन्ते यं द्युमार्गे सनुददुदुरितान्यं शुमत्स्यन्दनोवः उत्कीर्णस्वर्णरेणूधृतकुरदलिता पार्श्वयोषश्वदश्वैः अश्रान्तभ्रान्तचक्रक्रमनिखिलमिलन्नेमि निम्नाभरेण मेरोर्मूर्धन्यघम्बो विघटयतुरवेरेकवीतीरतस्य स्वोष्मोदक्ताम्बुरिक्तप्रकटितपुलिनो धूसरा स्वर्धुनीव नन्तुं नाकालयानामनिशमनुयतां पद्धतिः पङ्क्तिरेव क्षोदो नक्षत्रराशेरदयरयमिळच्चक्रपिष्टस्य धूलिः हेषक्लादो हरीणां शुरशिखरिधरी पूरयन्नीमिनादो यस्या व्यातीव्रभानो सदिवि भुवि यथा व्यक्तचिह्नोरतोवः निस्पन्दानां विमानावलिविततदिवां देववृन्दारकानां वृन्दैरानन्दसान्द्रोद्यममपि वहतां विन्दतां वन्दितुं नः मन्दाकिन्याममन्दः पुलिनभृतिमृदुर्मन्दरे मन्दिराभे मन्दारैर्मण्डितारं ददधरि दिनकृत्स्यन्दनस्तान्मुदेवः. हरिः ओम्. ॐ आदित्याय नमः. ॐ सूर्यनारायणाय नमः. ॐ श्रीगुरुभ्यो नमः.
ஹரிஹி ஓம். தோல் நோய்களையும் கண் நோய்களையும் குணப்படுத்தும் சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தில் 66 முதல் 70 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.